ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வினோத் சென்னை கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுத்துருப்போம். இப்போ அதே கிளைண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டயக்ராம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராமில் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் வீடு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 எல் ஷேப் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் போர்ட்டிகோ கொடுப்போம். இந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா, ஒரு கேரளா டைப்பில் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஒரு எல் ஷேப்பில் நம்ம பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ மாதிரி போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா லென்த் ஒரு பீம் போட்டிருக்கோம். அந்த லென்த்தான பீமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ராட்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. இந்த காலம் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் பிளான் இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளோர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வாலில் மெர்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 மொத்தம் 21 காலம் இருக்குதுங்க. இந்த 21 காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் டம்மி காலம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லென்த்து அதிகமாக இருக்கிறனால நம்ம போர்ட்டிகோவில் சென்டராக குறுக்க ஒரு காலம் கொடுக்க முடியாது. இந்த லென்த்து அதிகமாக இருக்கிறனால இந்த பிளிந்த் பீம் இருக்கு பாருங்கள். இந்த பிளிந்த் பீம் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டம்மி காலம், இங்கே ஒரு டம்மி காலம் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு டம்மி காலம் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா காலமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வாலில் மெர்ஜ் ஆகிருக்குதா, எங்கேயாவது அவுட் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. சப்போஸ் ஏதாவது காலம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது அவுட் அடிச்சிருந்தால் நம்ம இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரலைன் பிளேனுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு முன்ன காமிச்சது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் காமிச்சிருப்பேன். அந்த ஃப்ளோர் பிளானில் பார்த்திங்கன்னா காலம்லாம் கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கா அப்படின்னு காட்டியிருப்பேன். இப்போ சென்ட்ரலைன் பிளேன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா சைட்டில் மார்க் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 2 3 4 5 கிரிட் லைனுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 கிரிட் லைன் இருக்குங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 இருக்கும். இந்த 9 கிரிட் லைனு ப்ளஸ் மேலே இருக்கிற டாப்பில் ஒரு 5 கிரிட் லைனு, நெக்ஸ்ட் இந்த அவுட்டரில் இருக்கிறது, சென்டரில் இருக்கிறது, இது எல்லாமே எப்படி மார்க் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த காலமே நம்ம நிப்பாட்டுவோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன் மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலத்தோட அவுட்ரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடில் இருக்கிறனால லெஃப்ட் சைடு அவுட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா டாப், அப்போ டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறனால ரைட் சைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுருப்போம். ஏன் நம்ம சென்ட்ரல் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா, சென்ட்ரல் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு எரர் வராது. இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அவுட்டர் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்ட்ரல் லைன் மெத்தடுக்கும் அவுட்டர் லைன் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சென்ட்ரல் லைன் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கிரிட் லைன் இந்த நூல் கட்டுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இதே அவுட்டர் லைன் மெத்தட்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த காலத்தோட அவுட்டரில் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு காலம் நிப்பாட்டுறப்போ பார்த்திங்கன்னா 5 டைம் பார்த்திங்கன்னா கிராஸ் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஃபுட்டிங் நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் போடுறதுக்கு முன்னாடி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு காலம் பாக்ஸ் போடும் பாருங்கள். அந்த காலம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நிப்பாட்டு வரைக்கும் அதையும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேஸ் பிளிந்த் பீம் வந்ததுன்னா அங்கேயுமே செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேஸில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காலம் போடும். அந்த காலம் வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிராஸ் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா டைமென்ஷன் எப்பயும் போல தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். A to B, B to C, C to D, D to E இப்படி 1 to 1 கொடுத்துருப்பேன். பாட்டமில் பார்த்திங்கன்னா A to B, A to C, A to D, A to Eங்க. அதே இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 1 to 2, 2 to 3 இப்படி 1 1 கொடுத்துருப்போம். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 1 to 2, 1 to 3 இப்படி ஆல்டர்னேட்டாக கொடுத்துருப்போம். இந்த டைமென்ஷன் ஏன் நம்ம இப்படி ப்ரொவைட் பண்ணுறோம்னா, நம்ம இந்த மாதிரி டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு பார்த்திங்கன்னா ஆஃப் அடிக்கிறதுக்கோ இல்லை அவுட் அடிக்கிறதுக்கோ எக்ஸ்ட்ரா வரதுக்கோ இல்லை கம்மியாக போகிறது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம இப்படி 1 to 1, 1 to 2 இந்த மாதிரி டைமென்ஷன் நம்ம கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 46 அடி 6 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 46 அடி 6 இன்ச்சுமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வருங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைனுக்கு இந்த கிரிட் லைனுக்கு மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைனில் தான் இந்த கிரிட் லைனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டைமென்ஷன் எடுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரிட் லைன்லேருந்து நெக்ஸ்ட் 4th கிரிட் லைன் தான் நம்ம எடுப்போம். இப்படி எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா டைமென்ஷன் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம காலத்தோட டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காலம் 1 வந்து பார்த்திங்கன்னா 1.25க்கு 9 இன்ச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2.16, பாட்டத்தில் ஒரு 2.16, 2.12ங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சார் இந்த பிளானை வச்சு நான் வீட்டுக்கு போட்டுக்கிட்டுமா அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டயக்ராமே வந்து பார்த்திங்கன்னா கோட் புக் வச்சு ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோவை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாமே தவிர இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நான் பீம் கொடுத்துருங்க பாருங்கள். இது 1 அடிக்கு 1.5 அடிக்கு நான் இங்கே ஒரு பீம் கொடுத்துருக்கேன். நான் ஏன் இதை 1 அடிக்கு 1.5 அடிக்கு இங்கே ஒரு பீம் கொடுத்துருக்கேன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் போய் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதோட லென்த்து, ஸ்பேனு, அதோட லோட் டிஸ்ட்ரிபியூஷனு இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமே டிசைன் பண்ணுறோம். மொத்தமாக நான் இங்கே ஒரு டிசைன் போட்டிருக்கேன்னா அந்த டிசைனே எடுத்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் 3ங்க. இப்போ காலம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1.5 அடிங்க, மேலே ஒரு 2.20ங்க, பாட்டத்தில் ஒரு 2.20ங்க, இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.16. இந்த 4.16க்கு ஒரு ரிங்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.20 இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு ரிங்குங்க. ரிங்கோட டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 8, 7 இன்ச்சுக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா காலம் 3, இந்த டம்மி காலம்னு சொல்லியிருந்த பாருங்க, அந்த டம்மி காலமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2.16, பாட்டத்தில் ஒரு 2.16, 9 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் நோட்ஸ் இங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள். நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலம் நம்பர் 3 இஸ் ஏ டம்மி காலம், காலம் நம்பர் 3 இஸ் டெவலப்ட் அப் டு பிளிந்த் பீம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்படின்னா அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமோட கட் பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்டர் லைன் லேஅவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டு. இப்போ இந்த ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங் சைஸு, அந்த ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங்கு, நெக்ஸ்ட் அந்த ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா அதோட பொசிஷன் எப்படி இருக்கணும், அதோட மெத்தட் எப்படி இருக்கணும், அதோட கட்டிங் செக்ஷன் எப்படி இருக்கணும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க பாருங்கள், அதே டயக்ராம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும் பாருங்கள். அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் நம்பர் 1, 3 ஃபுட்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x4ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் நம்பர் 2ஓட ஃபுட்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 அடிக்கு 5 அடிங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பேன். காலம் நம்பர் 3 இஸ் ஏ டம்மி காலம், காலம் நம்பர் 3 இஸ் டெவலப்ட் அப் டு பிளிந்த் பீம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுட்டிங் பிளேன் இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுட்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்கோட சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங்கோட கட்டிங் செக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணி கொண்டு வரணும், அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிசிசி வந்து நம்ம என்ன போடணும், நெக்ஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ் எத்தனை இன்ச் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டு எந்த லெவலில் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்கு மேலே நம்ம அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபிட் பண்ணணும், எல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் மேல் பக்கமாக இல்லை கீழ் பக்கமாக எந்த சைடு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லை டெவலப் பண்ணிவிடணும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் இங்கே கொடுத்துருப்பேன். நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் கிரேட் யூஸ் பண்ணணும், இல்லை பிசிசி கவர், அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். தேவையான படிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் லேஅவுட்டோட டீட்டெயில்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் வந்து ஜூம் பண்ணி காட்டுருப்பாங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளிந்த் பீம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா PB1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது எங்கெங்கெல்லாம் PB1 வருதோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க. PB1 மேலே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.16, பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.16, இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.12ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள். அந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த பிளிந்த் பீம் இருக்கு பாருங்கள். அந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ராட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணி வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற ராடோட பாட்டத்துக்கு வரைக்கும் போகணுங்க. உங்களுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே டாப்பில் இருக்கிற ராட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடக்கி விட்டோம்னா இந்த டெவலப்மெண்ட் லென்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வரைக்கும் வருங்க. இதோட கட்டிங் செக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக தெரியும் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு, ஜென்ரல் நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீமோட டீட்டெயில்ஸுங்க. லிண்டல் பீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் LB2 இருக்குதோ இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிண்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே LB4 கொடுத்துருப்பேன். இது ஏன் நம்ம இந்த இடத்துல வேறு டைப் ஆஃப் லிண்டல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதோட ஸ்பேன் லென்த்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 22 அடி வருங்க. இந்த 22 அடி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நம்ம ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணோம். அந்த பீமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த LB4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்போட நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். LB2 உங்களுக்கு இந்த சார்ட்டை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த LB2 மெத்தடாக தான் இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருங்க. ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 10 mm, பாட்டத்தில் ஒரு 2 10 mm. ஸ்டீல் அந்த ரிங்குன்னு சொல்லுவோம் பாருங்கள். ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 7 இன்ச் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரொவைட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு LB4 ஒன்று சொன்ன பாருங்கள். அந்த LB4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இந்த டைப் ஆஃப் ராட்லாம் போட்டு நம்ம ஹெவியாக டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முன்ன உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க 24 அடி கிட்ட இருக்குது. இந்த 24 அடி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த பீம் வந்து நம்ம நிப்பாட்டிக்கணும். சப்போர்ட்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டோட 2 சைடில் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் இன் பிட்வீனில் சென்டரில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 mm, பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 216ங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 inch வந்து ப்ரொவைட் பண்ணால் ஓகேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ஷேட் இருக்கு பாருங்கள். அந்த சன்ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணோம் அதோட டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கட்டிங் செக்ஷனோட நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த டாப்பில் வர ராடை வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கொடுத்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ராடெல்லாம் மேலே வச்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இந்த சன்ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம். இதில் டாப்பில் வர ராடு வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து இந்த இடத்துல எல்மாரி கொஞ்சம் லைட்டாக வளைச்சிட்ருக்கணுங்க. இது பாட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்ட்ரிபியூஷன் ராட். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது கேண்டிலேவர் மாரி ஆக்ட் ஆகுங்க. அப்போ மேலே இருக்கிற ராடை தான் நம்ம மேலே கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லென்த்தை வருது பாருங்க, இந்த ராடை தூக்கி கீழே கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறு. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிண்டல் பீமோட டீட்டெயில்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. உங்களுக்கு வந்து டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கே எங்கெங்கெல்லாம் RB1 அப்படின்னு இருக்குது இது எல்லாமே ரூஃப் பீமுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா RB2 நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த லிண்டல் வந்து பார்த்திங்கன்னா லிண்டலில் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாதுங்க. அந்த லிண்டலும் இந்த RB2 சேம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்ஸ் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் LB4, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் டயக்ராமில் ஒரு லிண்டல் சொன்ன பாருங்கள். அந்த ஹெவியாக போட்டு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த பீமும் RB2 சேம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன் நம்ம இது வந்து ரெண்டும் ஒரே பீமாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா, அவங்களோட எலிவேஷன் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 7 அடி மட்டத்தில் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே ரூஃப் டாப்பில் எடுத்துகிட்டு போய் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த எலிவேஷனை சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். இதோட ரூஃப் பீமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். RB1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி ஹைட்டு, வித்து வந்து பார்த்திங்கன்னா 9 inch, மேலே வந்து பார்த்திங்கன்னா 216, பாட்டத்தில் ஒரு 216, இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா 212. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது RB2 வந்து பார்த்திங்கன்னா இந்த லிண்டல் பீமும் இந்த RB2 நான் சொன்ன பாருங்கள், இது ரெண்டும் சேம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320ங்க, பாட்டத்தில் ஒரு 320ங்க, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 216ங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm நம்ம ஸ்டேரஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 inch வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். நோட்ஸ் இங்கே இருக்குது, ஜென்ரல் நோட்ஸ்லாம் மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம 1 way ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணணும், 2 way ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க பாருங்கள். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். 1 way ஸ்லாப்னா வந்து பார்த்திங்கன்னா 10 mm at 6 inch சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 mm, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அது ரெண்டுமே நம்ம 10 mm ப்ரொவைட் பண்ணலாம். அதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inch ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 2 way ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், போத் வேஸ்மே 10 mm யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 6 inch வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி 1 way ஸ்லாப் 2 way ஸ்லாப் சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே S1 போட்டிருக்கேன். இந்த S1 வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் லென்த்து ப்ளஸ் இதோட வித்து இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 விட கம்மியாக வந்தால் 2 way ஸ்லாப்புங்க, 2 விட அதிகமாக வந்து 1 way ஸ்லாபுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 way ஸ்லாபு, இது மட்டும் தான் 2 way ஸ்லாபு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 way ஸ்லாபு, இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 way ஸ்லாபுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டெப் ஏறி மேலே வந்துடும், ஸ்டெப் ரூம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது ஸ்டெப் ரூம் ப்ரொவைட் பண்ணி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் டீட்டெயில்ஸுங்க. இந்த ஸ்டேர்கேஸ் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைஸு த்ரெட்டுன்னு 2 கொடுத்துருக்கேன். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 inch வச்சுக்கலாம். இந்த 6 inches மேலே நம்ம எப்போயுமே வைக்கக்கூடாதுங்க. 6 inches கீழே வேணால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். 5 inch வைக்கலாம், 4 inch வைக்கலாம், அது உங்களோட இருப்புங்க. ஆனால் 6 inch மேலே வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை தூக்கி மேலே வைக்கிற பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடங்க. இந்த கால் வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 9 inch தான் இருக்கணும். 9 inch மேலே நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஆனால் 9 inch கீழே நம்ம வச்சோம்னா கால் வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சிசர் ராட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த சிசர் ராட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சிசர் ராடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். எப்போயுமே ஸ்டெப்புன்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மேட் இருக்கணுங்க. மேலே டாப்பில் ஒரு மேட்டு, பாட்டத்தில் ஒரு மேட்டுங்க. இப்போ டாப்பில் ஒரு மேட் வந்து பார்த்திங்கன்னா சிசர் ராடை மாரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிட்டு கீழே வரும், பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ பாட்டத்தில் ஒரு ராடு இங்கே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் வருது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய்ட்டுருக்குங்க. இந்த பாட்டத்தில் வரது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு இதோட ஸ்டாப் ஆயிருங்க.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு சிசர் ராடு ப்ரொசீஜருங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக ஒரே மேட்டை போட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ராடை போட்டு அப்படியே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயர்கேஸ் போட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் எப்படி இருக்கோ அதன்படி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.